15 இருக்கு. எல்லாமே 2 டேபிள்ல வரும். ஸோ 2ன்ற நம்பர் காமனா வெளியில எடுத்துக்கலாம். x பவர் 2, x பவர் 3, x பவர் 4. x பவர் 2க்கு 2 x இருக்கு. இதுல 3 x இருக்கு. x இருக்குன்னு அர்த்தம். இதுல 4 x இருக்கு. அப்ப காமன் டேர்ம் வெளியில எடுக்கலாம். காமன் வெளியில எடுக்கணும்னா ஸ்மாலஸ்ட் நம்பர் தான் காமன் எடுக்க முடியும். இதுலயே 2 x இருக்கு. இதுக்குள்ளே 2 x இருக்கு. இதுக்குள்ளே 2 x இருக்கு. நம்மளால கண்டிப்பா சொல்ல முடியல. அதுதான் காமன். x ஸ்கொயர் இங்க எழுதிருக்கணும். ஸோ இப்போ இது வந்து 2 prime factor. 2 factor தான் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ இதுதான் இதோட ஃபார்முலா. a plus b the whole square ஃபார்முலா. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த பேட்டர்னை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சா நம்ம a plus b the whole square எழுதிக்கலாம். அப்ப a plus b into a plus b தான் உங்களோட ஃபேக்டர். அதே மாதிரி இந்த +2ab க்கு பதிலா -2ab அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம இங்க என்ன எழுதிக்கலாம்? a minus b the whole square எழுதிக்கலாம். அப்ப a minus b into a minus b தான் உங்களோட ஃபேக்டர். இன்னொரு பேட்டர்ன் என்ன அப்படின்னீங்கன்னா a squared minus b squared மாதிரி உங்களோட கொஸ்டின் இருந்தா அதை a plus b into a minus b அப்படின்னு எழுதலாம். நம்மளோட ஃபேக்டர் வந்து கிடைச்சிரும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த 3 டைப்ல ஏதாவது ஒரு டைப்ல இருந்தா உங்களோட ஃபேக்டரைஸ் பண்றது ரொம்ப ஈஸி. ஜஸ்ட் வெளியிட்டே போகும். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பாருங்க, x squared plus 8x plus 16 அப்படின்னு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. 7 7s are 49. உங்களுக்கு p squared இருக்கு. 36 மைனஸ் கொடுத்துருக்காங்க. 36ன்றத வந்து 6 6 ஆர் எழுதிக்கலாம். அப்ப இது வந்து 7 ஸ்கொயர் p ஸ்கொயர் minus 6 ஸ்கொயர் அப்படின்னு இருக்கு. கொஸ்டின் 7 ரெண்டு தடவை இருக்கிறதுனால 7 ஸ்கொயர் எழுதிருக்கோம். இப்போ 7a ஸ்கொயருக்கு pA ஸ்கொயர் இருக்கு. இப்போ நம்ம என்ன எழுதிக்கலாம்? 7p the whole square minus 6 ஸ்கொயர் எழுதிக்கலாம். கொஸ்டின் பார்க்க என்ன பேட்டர்ன்ல இருக்கு? p ஸ்கொயர் minus q ஸ்கொயர் இருந்துச்சுன்னா அதை நம்ம என்ன எழுதிக்கலாம்? p plus q into p minus q எழுதிக்கலாம். நம்மளோட கடைசி ஃபார்முலா a squared minus b squared a plus b a minus b ன்னு சொல்லுவாங்க. அதுக்குள்ள எந்த வேரியபிள் போட்டாலும் அந்த ஃபார்மேட்ல நம்மளால எழுதிக்க முடியும்ன்றதை தெரிஞ்சுக்கோங்க. இப்போ p ஓட பிளேஸ்ல 7p q ஓட பிளேஸ்ல 6 கொடுத்துருக்காங்க. அப்ப இதை எக்ஸ்பேண்ட் பண்ணி எப்படி எழுதிக்க முடியும்?